இட்லி மிளகா பொடியாங்க நாங்கள் எப்போவுமே கடையில் தாங்க வாங்குவோம். வீட்டிலலாம் அரைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி அரைக்கணும், இதில் என்னென்னலாம் போடணும்னு வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் எதையுமே ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லைங்க. எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டுத்தையும். நீங்கள் வறுக்கும்போதே அதோட வாசம் தனியாக இருக்கும். வேணால் வாயில் போட்டுப்பாங்க, நல்லா மொறு மொறுன்னு கடிக்க வரும். அந்த பதத்தில் இருக்கும்போது எடுத்துருங்க. எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க. இது கூட என்னென்ன பொருள்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு வதக்கணுன்னா மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ரொம்ப வெந்தயம் போடாதீங்க, கசப்பு தட்டிடும். ஒரு 25 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கறிவேப்பிலை இருந்ததுன்னா காஞ்ச கறிவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வெள்ளை எள்ளு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த மிளகு சீரகம்லாம் வறுத்தோம்ல அதையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொரன்னு வேணும்னாலும் பரவாயில்ல, இல்லை ரொம்ப சாஃப்டாக வேணுனாலும் உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் அரைச்ச உடனே கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம வெள்ளை எள்ளு வறுத்தோம்ல அதையும் ஒன்றும் பாதியமாக மிக்ஸியில் அரைச்சி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா அட்டகாசமான இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுங்க.